பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். எல்லா அருள் வளங்களுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது நம்பிக்கையினாலும் வல்லமையினாலும் தூண்டப்பட்டு உமது திருப்பாதம் வந்துள்ளோம். அன்பிலும் நம்பிக்கையிலும் வேரூன்றி வாழ எங்களை வலுப்படுத்தும். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நாங்கள் எங்களையே காத்துக்கொள்ள இருக்கின்ற எல்லா முயற்சியிலும் எங்களுக்கு உதவி செய்தருளும். விண்ணகத்தில் தூதர்களும் புனிதர்களும் பாடும் திருப்புகளை உமோடு இணைந்து பாட உடல் உள்ள தூய்மை உடையவர்களாய் எங்களை மாற்றியருளும். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும் நிலங்கள் நல் விளைச்சலை தரவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழையையும் உமது மன்றாட்டினால் எங்களது பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை தரும்படியாகவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும் நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். எண்ணற்ற புதுமைகளை செய்பவரே, சிறப்பாக கொடிய கொரோனா நோயிலிருந்தும் எண்ணற்ற நோய்களிலிருந்தும் மக்களுக்கு விடுதலை அளித்தவரே, உம்மை நாடி வரும் மக்கள் தொழிலில் நல்ல லாபம் பெற்று முன்னேற்றம் அடையவும் வேலையின்றி இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் இறையழைத்தல் பெறவும் வேண்டும் என்று
இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்மனங்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், அடைக்கலத்தாயின் ஆலய கட்டுமான பணிக்காக உதவக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். இறைப்பதம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களும் நமக்கு இறைவன் தாமே புனித சந்தியாகப்பரின் வழியாக வரங்களாக தருவார் என்ற உயர்ந்த நம்பிக்கையில் ஒரே மனத்தோராய் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நாங்கள் அருள் வாழ்வில் வளர்வதற்காக திரு அவை மூலம் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய உடல் நலமற்றோரை நினைத்து பார்ப்போம். இத்திருத்தலம் நாடி வர முடியாமல் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று தங்களுடைய வேண்டுதல்களை எழுப்பிய முடியாத ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் நினைத்து பார்ப்போம். ஆபத்துக்களிலும் விபத்துக்களிலும் சிக்கி உடல் நலமற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளர்களையும் அமைதியில் நினைத்து பார்ப்போம்.
நாம் அனைவரும் இறைவனின் ஆசீரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உடல் நலம் இல்லாமல் இருக்கும் மக்களை பாரும். நீர் உருவாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். எங்கள் மனம் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல சுகம் கிடைக்கவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். இயேசுவுக்காய்
முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரபப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கல மாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது செபதேவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் கண்டார். அவர்கள் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர் அவர்களை அழைத்தார். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியை சிறப்பாக, இந்த நவநாள் திருப்பலியை இந்த வியாழக்கிழமை அன்று உங்களோடு இணைந்து கொண்டாடுவதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதுதான் முதல் முறையாக இந்த கெவி பீடத்திலிருந்து நான் இந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்றேன். இதற்கு முன்னதாக உங்களுடைய திருவிழா அன்று அந்த திருப்பலியிலே உடன் ஜெபிக்கின்ற ஒரு குருவாக நான் இருந்தேன். இன்றைய நாளிலே உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை கொண்டாடுவதிலும், இன்றைய நாள் திருவாசகங்களோடு நாம் இறை செய்தியை என்ன இறை செய்தியை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று உங்களோடு பகிர்பவர்களாகவும் நான் இருப்பது மிக்க மகிழ்ச்சி. என்னை அழைத்த உங்களுடைய அருமை பங்கு தந்தை அருள்மிகு ராபர்ட் அடிகளார் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே இருக்கின்ற மற்றொரு பணியாளர் கிறிஸ்டோ அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் இணைந்து இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். நமது இந்த வேண்டுதல்கள், நமது சக்தி வாய்ந்த இந்த சந்தியாகப்பரனுடைய அந்த அருள் வேண்டலால், பரிந்துரையால் இறைவனை எட்ட வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வேண்டியவர்களாக இந்த திருப்பலியிலே பங்கு கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமையாக உமக்கு நன்றி தருகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திருத்தூதர்களுள் முதல் முறையாக மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாகபருக்கு அளித்தீரே. உமது திரு அவையில் அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாய் இருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம். தொகுப்பு 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. தாரியு அரசரானது 2ஆம் ஆட்சியாண்டின் 6ஆம் மாதம் முதல் நாளன்று இறைவாக்கினர் ஆகாய் வழியாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அது யூதாவின் ஆளுநரும் செயல்தேலின் மகனுமான செருபாபேலுக்கும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவுக்கும் அருளப்பட்ட செய்தி. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாய் வழியாக ஆண்டவர் வாக்கு அருளப்பட்டது: இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகைகளில் குடியிருக்கலாமா? ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள்.
உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவு அடைவதில்லை. ஆடை அணிகின்றீர்கள், ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை. வேலையால் தன் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகின்றான். உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள், என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாயிருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 149 பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். ஆண்டவருக்கு புதிதோர் பாடலை பாடுங்கள், அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவார்களாக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏந்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய செய்தி பிரிவு 9 இறை திருவசனங்கள் 7 முதல் 9 முடிய. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநிலமான ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேன் என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலியானது எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவி அருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக்கிணத்தில் பருகிய புனித சந்தையாகப்பரின் நவநாளிலே உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவராகிய தாயே, தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்திலே விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும்
உமது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 கடைகளின் கடவுளாம் ஆண்டவர் தனிதான் நிறைந்துள்ளன களிலே ஓசன்னா உன்னதங்களிலே நமது மனதிலே இருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் இந்த திருப்பிடத்திலே இப்பொழுது நாம் வைப்போம். இதோ இப்பொழுது நாம் ஒப்புக் கொடுக்கவிருக்கின்ற இந்த காணிக்கை, இந்த அப்பமும் ரசமும் இயேசுனுடைய இரத்தமாகவும் உடலாகவும் மாறும் பொழுது நமது காணிக்கைகள், நமது விண்ணப்பங்கள், நமது ஏக்கங்கள், வேண்டல்கள் அனைத்தும் இறை பாதம் சென்றடையும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த நடுப்பூசை நிகழ்விலே நாம் பங்கெடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். பின்னை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர் பிணையும் எடுத்து
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி என்னுடைய திரு அவை நினைவுகூர்ந்தெல்லாம் என்னுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறப்பாக இதோ திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்த ஒவ்வொரு உள்ளங்களை நிறைவாக ஆசீர்வதித்தலும் அவர்கள் அனைவருக்கும் நல்ல உணர்வுள்ள ஆன்மீகத்தையும் மகிழ்ச்சியும் மன நிறைவையும் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் நிறைவை பெற செய்தார்கள். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றணும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயினும் கடவுளின் கன்னித்தாயான புனித அடைக்கல மாதா, அவருடைய கணவரான எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பர், எங்கள் ஊரின் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகன் இயேசு நமக்கு போதித்தவாறு உலகில் இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் அமைதியின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகத்தினுடைய பாவங்கள் அனைத்தையும் போக்குகிறவர். இந்த செம்மறியினுடைய திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். உமது அருளை நாடுகின்றோம். இவற்றை எல்லாம் புனித அடைக்கலமாதா வழியாகவும் புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.
நாம் அனைவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண்பதற்காக பல்வேறு ஊர்களிலிருந்தும் பல்வேறு இடங்களிலிருந்தும் பல்வேறு குடும்பங்களிலிருந்தும் ஆண்டவரை நாடி தேடி வந்திருக்கின்றோம். இதோ நம்முடைய நற்கருணை நாதர் நமது மத்தியிலே பிரசன்னமாயிருக்கின்றார். நாம் அவரை அன்பு செய்வதற்கும் ஆராதிப்பதற்கும் அவரை நம்முடைய முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்து ஆராதித்து வழிபடுவதற்கு இதோ இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் நல்லதொரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கின்றார். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இதோ நாம் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பமாக இணைந்து ஆண்டவரை கண்டு அவரது ஆசீர்வாதத்தை அவரது அன்பையும் நலன்களையும் வளங்களையும் பெற்றுச் செல்லக்கூடிய பிள்ளைகளாக வாழ இதோ இறைவன் நம் மத்தியிலே இருக்கின்றார். அந்த நம்பிக்கையோடு நாம் அனைவரும் இங்கே ஒரு குடும்பமாக கூடி வந்திருக்கின்றோம். எனவே நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு தூய் ஆவியருடைய வல்லமையை நாம் நாடுவோம். தூய் ஆவியானவர் நம்மை திடப்படுத்தி நம் இறைவனை பரிசுத்த உள்ளத்தோடும் புனித உள்ளத்தோடும் நாம் இறைவனை ஆராதிப்பதற்கு தூய் ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றோம், உம்மை வழிபடுகின்றோம் என்ற திருப்பாடல் வழியாக நாம் இறைவனை ஆராதிப்போம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புதுவலூட்டி ஏனை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் அன்பு செய்வாயாக. இதோ அன்புக்குரியவர்களே, நற்கருணை நாதரை நாம் முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும்
அவரை அன்பு செய்து ஆராதிப்பதற்காக இதோ நாம் அனைவரும் கூடி வந்திருக்கின்றோம். அன்று ஏரோது இயேசுவை காண தேடியதைப் போல அவனுடைய எண்ணங்கள் தவறாக இருந்ததாலும் அவன் தன்னுடைய வாழ்விலே அழிவை பெற்றுக்கொண்டான். ஆனால் இதோ நாம் அனைவரும் இன்று ஆண்டவரை காண்பதற்காக, ஆண்டவரை பார்ப்பதற்காக இதோ நாம் ஆற்றலோடு நம்பிக்கையோடு இதோ தேடி வந்திருக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. இதோ உன்னுடைய நம்பிக்கை உனக்கு நலமளித்தது, இதோ உன்னுடைய நம்பிக்கை உனக்கு வாழ்வளித்தது என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதோ நாம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் கடவுளுடைய அருளால் என்பதை நாம் அனைவரும் முழுமையாக அறிந்து இதோ ஆண்டவரை நாடி தேடி வந்திருக்கின்றோம். இதோ இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றது. இந்த மரத்தினுடைய வேர்கள் தண்ணீருக்காக தேடிக்கொண்டிருக்கிறது. வண்டுகள் பூவை தேடி அதனுடைய தேனுக்காக தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களாகிய நாம் அனைவரும் நம்மை படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய தேடல் சக்தி வாய்ந்தது, நம்முடைய தேடல் ஒரு பயனுள்ளது, நம்முடைய தேடல் நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்வளிக்கக்கூடியதாக, நம்முடைய தேடல் நம் ஒவ்வொருவருக்கும் நலமளிக்கக்கூடியதாக இருப்பதை நாம் விசுவசித்து இதோ நம்முடைய நற்கருணை நாதரை நாம் தேடி வந்திருக்கின்றோம். இந்த புனிதமான இடத்திலே இதோ நம்ம அனைவருக்கும் முன்மாதிரியாக நம்முடைய புனிதர், நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாப்பர் கிறிஸ்துவுக்காக முதல் சாட்சியாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கிறிஸ்துவுக்காக சான்று பகர்ந்தார். கிறிஸ்துவை எப்போதும் தேடி கண்டடைந்து அந்த வாழ்வை மீட்பை தன்னுடைய வாழ்விலே இரத்தத்தை சிந்தி பெற்றுக்கொண்டார். இதோ அவருடைய பக்தர்களாக, அவருடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். அவரது சுவடுகள் வழியாக இதோ நாம் அனைவரும் இறைவனை தேடி வந்திருக்கின்றோம். இதோ நம்முடைய தேடல் பயனுள்ளதாக இருக்கின்றது. இதோ நம்முடைய தேடல் நமக்கு வாழ்வளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதோ நம்முடைய தேடல் நமக்கு நலமும் வளமும் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் முழுமையாக அறிந்திருக்கின்றோம். எங்கே இருவர் மூவர் என் நாமத்தினால் ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாழ்கின்றேன் என்று சொன்ன நம் இனிய ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே நற்கருணை நாதர் வழியாக பிரசன்னமாய் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே நாம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் செயல்படுவதும் அவரில்தான் என்பதை முழுமையாக விசுவசித்து அவரை நாடி தேடி வந்திருக்கின்றோம். இதோ நம்முடைய தேவைகளை எல்லாம் நம்முடைய நற்கருணை நாதர் முன்னாடி வைப்போம். இதோ பல்வேறு கஷ்டங்களாலும், பல்வேறு தேவைகளாலும், பல்வேறு மனக்குழப்பத்தினாலும், பல்வேறு சிக்கல்களினாலும், பல்வேறு கடன் தொல்லையினாலும் இதோ நம்முடைய நாதரை தேடி வந்திருக்கின்றோம். இதோ நம்முடைய நற்கருணை நாதர் நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்கி, நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி, நம்முடைய கடன் சுமைகளை எல்லாம் நீக்கி, நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்கி, நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நாம் ஒவ்வொருவருக்கும் நலமும் வளமும் வழங்குவதற்காக இதோ நம்முடைய மத்தியிலே வந்திருக்கின்றார். இதோ அவரை நாடி தேடி வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நலம் பெறுவோம் என்ற நம்பிக்கையிலே நாம் வாழ்வோம். அதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதோ நம்முடைய நற்கருணை நாதர் கரம் விரித்து நம்மை வழிநடத்துகிறார், கரம் விரித்து நம்மை அழைக்கின்றார். இதோ இறைவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலாக, சக்தியாக, நம்மை பாதுகாப்பவராக, நம்மில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அன்று புனித பேதுரு சொன்னதைப் போல, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்பதை நாங்கள் முழுமையாக அறிந்திருக்கின்றோம். இதோ உம்மை விட்டு நாங்கள் ஒருபோதும் பிரிய மாட்டோம். இதோ எங்கள் வாழ்விற்கு வழியாக, வாழ்வாக நீர் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் முழுமையாக அறிந்திருக்கின்றோம் என்பதை அறிந்து தன்னையே முழுமையாக
அர்ப்பணித்து வாழ்ந்ததைப் போல இதோ அதே விசுவாசத்திலே நாம் வந்திருக்கின்றோம். இதோ நம்முடைய விசுவாசம் நம் ஒவ்வொருவருக்கும் நலமும் வளமும் அளிக்கும். இதோ நம்முடைய நாதர் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். நாம் நம்முடைய வாழ்வில் பல்வேறு குறைகள், பல்வேறு இடைஞ்சல்கள், பல்வேறு தேவைகள், இதோ திருமணத்திற்காக நாம் வேண்டலாம். நம்முடைய குழந்தை பாக்கியத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். இதோ என்னுடைய மகளுடைய திருமண வரனுக்காக நாம் எத்தனை வேண்டுதலோடு வந்திருக்கலாம். நம்முடைய வாழ்வில் உடல் நலத்திற்காக பல்வேறு வருடங்களால் அவதிப்பட்டு பல்வேறு சூழ்நிலைகளால் நாம் மடிந்து போகக்கூடிய சூழ்நிலை இதோ நம்பிக்கையோடு நம் ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம். இதோ இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கரம் விரித்து அழைக்கின்றார். மகனே, மகளே, கலங்காதே, திகையாதே, நான் என்று உன்னோடு இருக்கின்றேன் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நம்மை அழைக்கின்றார். இதோ அற்புதங்களும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்வில் நிகழ்த்தக்கூடிய இறைவன், நம்முடைய வாழ்வில் நலமும் வளமும் வழங்கக்கூடிய இறைவன், நம்மை வாழ வைக்கக்கூடிய இறைவன் நம்மோடு இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்விலே துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை, சோதனை இல்லை என்பதை முழுமையாக அறிந்தவர்களாக நாம் விசுவாசத்தோடு வாழ்வோம். இதோ நம்முடைய நாதர் நம்முடைய வாழ்வில் அற்புதங்கள் செய்வார் என்ற நம்பிக்கையிலே அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார், அற்புதங்கள் செய்கின்றவர் நமக்குள் வசிக்கிறார் என்ற பாடலை பாடி நம்முடைய வாழ்வில் அவர் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்த்த வேண்டும் என்ற நம்பிக்கையிலே ஜெபிப்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.